விவசாயம் 100% லாபம். விவசாயத்தில் இருக்கிற லாபம் வேறு எதுலையும் இல்லை. விவசாயம் வந்து இப்போ ஒரு மருத்துவர் வந்து டாக்டர் மட்டும்தான் அவர் மருத்துவம் மட்டும்தான் பார்க்க முடியும். அதை தாண்டி அவரால் எதுவும் பார்க்க முடியாது. ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாரு, ஒரு மோட்டார் தயார் பண்ணுறாரு ஒரு கம்பெனியில் அப்படின்னா அந்த மோட்டார் மட்டும்தான் அவரால் தயார் பண்ண முடியும், வேறு எதுவும் தயார் பண்ண முடியாது. விவசாயம் அப்படி கிடையாது. விவசாயம் ஏ டு ஜெட்டு. ஒரு மனிதனுடைய வாழ்வில் என்ன இருக்குதோ ஏ டு ஜெட்டு, பிறப்புறத்துலேருந்து இறக்கிறது வரைக்கும் விவசாயிக்கிட்ட இருக்குது விஷயம். எல்லாத்துக்கும் அங்கே வழி இருக்குது, எல்லாமே விஷயம் இருக்குது, வருமானமும் இருக்குது, எல்லாருக்கும் கொடுக்கவும் முடியும். அந்த எல்லா விதமான தன்மைகள் விவசாயிக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, ஒரு கம்பெனிக்காரர்கிட்ட கிடையாது. அது உதாரணத்துக்கு ஒரு கம்பெனிக்காரன் ஒரு மோட்ரு ஒரு டெக்ஸ்மோ மோட்டர் தயார் பண்ணுறதா ஒரு டெக்ஸ்மோ மோட்டர் மட்டும் தான் தயார் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவரால் எதுவும் பண்ண முடியாது. இன்னொருத்தர் ஒரு தகரம் பண்ணுறாருன்னா தகரம் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனால் விவசாயம் அப்படி கிடையாதுங்க. இது வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயம், இது சமூகத்துக்கு தேவை, சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயம். விவசாயத்தில் வந்து தற்சார்பு இருக்குது. யார் தயவும் அவசியம் இல்லைன்ற மாதிரிலாம் வாழ முடியும் விவசாயத்தில். கவர்மெண்ட் அவசியம் இல்லை, மற்ற மக்கள் உதவி இல்லைனாலும் பரவாயில்ல, இயற்கை சூழ்நிலை மாறினாலும் பரவாயில்ல, அந்த மாதிரிலாம் வாழக்கூடிய விஷயங்கள்லாம் இதுக்குள்ளே நிறைய இருக்குது. விவசாயத்துக்குள்ளே மருத்துவம் இருக்குது, அதான் சொன்ன மாதிரி வாழ்வியல் இருக்குது, அப்புறம் வந்து பொருளாதாரம் எக்கனாமிக் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சமுதாயம் அதுக்குள்ளே இருக்குது, அப்புறம் பல்லுயிர் பெருக்கம், பல உயிர்கள் இது விவசாயத்தை நம்பி வாழ்ந்துங்குது. 1 2 இல்லை, பல விதமான லட்சக்கணக்கான உயிர்கள் வாழுது விவசாயத்தை நம்பி. அதுக்கு வேண்டான தேவைகள், உணவுகள், அந்த மாதிரி அது நீட்டாக போகுது. அது ஒரு சங்கிலி தொடர்பு.